முதல் கேள்வி கேட்கிறார் மாவட்ட தலைவர்கிட்ட, யார் ஊருக்குள்ள கூட்டம் போட்டதுன்னு கேட்கிறார். ஆத்து மண்ணில் தானே போடணும், நீ ஊருக்குள்ள போட்டா மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்லான்னு. முதல் நாள் இரவு அவருடைய 67வது பிறந்த நாள் அன்னைக்கு நாங்கள் ஒரு பெரிய கொடி கம்பம் போட்டிருந்தோம். அதில் சீரியல் பல்பெல்லாம் கட்டியிருந்தோம். இவர் வராருன்னு அது அருந்து விழுந்துருச்சு. ஒரு அடி அவனுக்கு விட்டாரு. முதல்ல உனக்கு அறிவு இருக்கான்னு, 67 பேர் கம்பத்தை உனக்கு எவன் ஏற சொன்னான்னு, நீ செத்து போனா அவங்க அப்பனு ஆத்தாளுக்கு யாருடா பதில் சொல்றது? காமராஜ் வந்தான், அவனுக்கா ஒரு பிள்ளை செத்து போனான்னு சொல்லுவானடா. நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறது வாழ்றதுக்கு தானடா நாங்க அடிபட்டோம், நீ ஏன்டா சாகணும்? கிறுக்கு பையலங்கிறார். அப்ப கண்ணதாசன் சென்னையில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை கொஞ்சம் கடுமையா பேச ஆரம்பிக்கிறாரு. நிறுத்துன்னு. அவன் என்ன பண்ணுவான்? அதிகாரியை பேசாத, அதிகாரி விட்டு பெண்களை பேசாத, நிறுத்து, தப்பு. என்ன தலைவர் பார்க்க முடியுமா அப்படி தலைவரை? என்ன மாடு மேய்க்கிற பள்ளிக்கூடம் போலையா? அவனுக்கு இவரை தெரியாது. சினிமாவில் நடிச்சா முதலமைச்சராக இருக்கிறாரு, அவனுக்கு அடையாளம் தெரியாது. அதனால அவனுக்கு அவன் நாட்டு முதலமைச்சரே தெரியலன்னா அவன் எவ்வளவு கேவலமான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்காது. நம்மளாடா பொறுப்பு, நீ அவன்கிட்ட எப்படா கோப்படலாம்? 1968 திருநெல்வேலிக்கு வரார். தோற்று 6 மாதம் கழித்து இவர் வந்து இறங்கின உடனே அவரே கட்டின அரசினர் விடுதி தங்குறாரு. முதல் கேள்வி கேட்கிறார் மாவட்ட தலைவர்கிட்ட, யார் ஊருக்குள்ள கூட்டம் போட்டதுன்னு கேட்கிறார். ஆத்து மண்ணில் தானே போடணும், நீ ஊருக்குள்ள போட்டா மக்களுக்கு இடைஞ்சலா இருக்கும்லான்னு. ஆத்துல போட்டா தானே கேட்கிறவன் மட்டும் வருமா, மக்களுக்கு துன்பம் இருக்காது. யார் போட்டது அப்படின்னு மாவட்ட தலைவர் சும்மா இருக்கணும்ல. இந்த பையன் தான்ட்டார் நம்ம, நான் வெளியே ஓட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். முதல் நாள் இரவு அவருடைய 67வது பிறந்த நாள் அன்னைக்கு நாங்கள் ஒரு பெரிய கொடி கம்பம் போட்டிருந்தோம். அதில் சீரியல் பல்பெல்லாம் கட்டியிருந்தோம். இவர் வராருன்னு அது அருந்து விழுந்துருச்சு. மேலே போய் யார் கட்டுறது? 67 அடி உயரத்தில் முருகன் ஒரு பையன் என்ன பண்ணாரு, வாயில் அந்த உயர கவி மலமலன்னு மேலே ஏறிட்டார். மேலே ஒரு குறுக்கு கம்பி கொடுத்துருந்தோம். ஏறி அந்த கட்டிட்டு கீழே வந்தார். இந்த வந்தே மாதரம்ங்கிற கோஷத்துக்கு உண்டான அந்த மரியாதை ஒத்து ஒரு 300 பேர் சத்தம் போட்டோம். இறங்கினான். விவரம் இல்லாமல் அவனை கொண்டு இவர்கிட்ட விட்டு, ஏன்னா மேலே ஏறி கட்டியிருக்கான்ல, அவனுக்கு ஒரு பொண்ணா ஒரு கதராடை பொறுத்தோன்னு இவர்கிட்ட கொடுத்தோம். ஒரு அடி அவனுக்கு விட்டார். முதல்ல மலார்னு விழுந்து நாங்கள் ஒரு வயலும் இல்லை, ஓடிட்டோம் எல்லாரும். ஏன்னா அவனுக்கே அடி விழுது. கேட்டார், உனக்கு அறிவு இருக்கான்னு, 67 பேர் கம்பத்தை உனக்கு எவன் ஏற சொன்னான்னு, நீ செத்து போனா அவங்க அப்பனு ஆத்தாளுக்கு யாருடா பதில் சொல்றது? காமராஜ் வந்தான், அவனுக்கா ஒரு பிள்ளை செத்து போனான்னு சொல்லுவானடா. நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறது வாழ்றதுக்கு தானடா நாங்க அடிபட்டோம், நீ ஏன்டா சாகணும்? கிறுக்கு பையலங்கிறார். உன்னை ஏற சொன்னவன் யாருங்கிறார்? நான் ஒருத்தன் அங்கே இல்லை, நாங்க 5 கிலோமீட்டருக்கு அங்க போயிட்டோம். அவனுக்கு அந்த அடி விழுது, ஏற சொன்னவனுக்கு. இன்னொருவன் வீட்டு பிள்ளை இறந்து போய் விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு இருந்த ஒரு தலைவன் எவனோ. சென்னையில் ஒரு போராட்டம், அடிபட்டு மண்டை உடைஞ்சு தொண்டர்கள்லாம் ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. கண்ணதாசன் கட்சியில் சேர்ந்த புதுசு. இந்த அடிபட்டவன்லாம் மேடைக்கு வர்றாங்க, கூட்டு வராங்க. இவர் கேட்கிறார், என்னண்ணே அவனெல்லாம் ஆஸ்பத்திரி கூட்டு போய் இங்கேயும் கூட்டு வரேங்கிறாரு. மக்கள்கிட்ட காட்டணும், தான் இந்த கிறுக்குத்தனம்லாம் பண்ணாதண்ணே, செத்து போயிருவான். ஏற்கனவே ஒரு பேர் செத்து போயிட்டாங்கிறான், எவன்டா பதில் சொல்றது? முதல்ல ஆஸ்பத்திரி கொண்டு போய் மேடை கொண்டு வராத. அப்ப கண்ணதாசன் சென்னையில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை கொஞ்சம் கடுமையா பேச ஆரம்பிக்கிறாரு. நிறுத்துன்னு. அவன் என்ன பண்ணுவான்? அதிகாரியை பேசாத, அதிகாரி விட்டு பெண்களை பேசாத, நிறுத்து, தப்பு. என்ன தலைவர் பார்க்க முடியுமா அப்படி தலைவரை? திருநெல்வேலிக்கு வரார். ஒரு பிரபலமான சட்டமன்ற உறுப்பினருடைய திரைப்பட அரங்கத்தை திறந்து வைக்க வரார். மாவட்ட ஆட்சித்தலைவர் பசுபதியப்பன், அவர் ரொம்ப நேர்மையானவர் அதிகாரி. அவர் என்ன பண்ணார், திரைப்பட அரங்கத்தை போய் பரிசோதித்து பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, வயரிங் சரியில்லை, பெயிண்ட் சரியில்லை, மக்களுக்கு இடைஞ்சல் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாரு, அனுமதி தர மறுத்துட்டார் மாவட்ட ஆட்சித்தலைவர். முதலமைச்சராக தலைவர் காமராஜர் வந்து இறங்கியாச்சு திரைப்பட அரங்க திறக்க. ஒரு தொண்டம் போய் பக்கத்தில் சொன்னா, அந்த கலெக்டர் லைசன்ஸ் தரல, என்ன நீ எதுவும் சரியா பண்ணிருக்க மாட்டா, தந்திருக்க மாட்டாங்கிறாரு. அவன் அடுத்து நைஸா ஒரு வார்த்தையை போட்டான். கலெக்டர்கிட்ட போய் கேட்டோம்யா, முதலமைச்சர் வராருன்னு சொன்னோம். அந்த ஆள் சொல்றான், நான் ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன் நின்று முதலமைச்சர் ஆயிடுவேண்டா, உங்க காமராஜ் நினைச்சா ஐஏஎஸ் ஆக முடியுமான்னு கேட்கறான் யான்னு போடுறான். இவர் என்ன பண்றாரு, சிரிக்கிறாரு. ஒரு 5 நிமிஷம் கேட்க சரியா தாரடா கேட்டிருக்கான். கிறுக்கு பயலு, நான் கலெக்டர் ஆக முடியுமாடா விட்டா பயலு, உன் சேட்டையில என்ன அசிங்கப்படுத்திருக்கிறிய நீ? அட கிறுக்கன் போ. அவரை எம்எல்ஏ கூட்டா, நான் வர்றேன் திறந்து வைக்கிறேன்னு. அவன் லைசன்ஸ் வந்த அப்புறம் நீ தியேட்டர் ஓட்டிக்க, திறந்து வச்சுட்டார். மறந்துடாதீங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய பங்களாவில் இருக்கார். எதிர்பார்க்கல அவர் மறுநாள் காலையில் முதலமைச்சர் கார் அங்கே போய் நிற்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் வீட்டில். மாவட்ட ஆட்சித்தலைவர் வீட்டில் இவர் நினைச்சா அவர் இங்கே வந்து போறார். அவர் வர்றார் வெளியே. வணக்கம் தம்பி, நீங்க படிச்ச பிள்ளைகள்லாம் அப்படி நேர்மையா நாணயமா இருந்தா தாயா நாங்க விடுதலைக்கு பாடுபட்டதுக்கு அர்த்தம். இந்த நாடு அப்பந்தாயா உருப்படும். ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்ட தான் வந்தேன். நன்றி. ஒரு காப்பி இருந்தா கொடுங்க, குடிக்கிறேன். அது எதுக்கு தெரியுதா? அவன் பதறிடக்கூடாது. காப்பி
மகன் படிக்குதா? நல்லா படிக்கணும்யா, பெரிய ஆள வரையா. என்ன இருந்த இடத்துல மாவட்ட ஆட்சியில் வர சொல்லாமே நேரே. எப்படி ஆள்? திருநெல்வேலியில் சுற்றுப்பயணம் பண்ணுறாங்க, ஒரு ரயில்வே கேட்டு, ரயில் வருது, கேட்டை போட்டான். எல்லா நேரத்துலையும் சில பேர் கொஞ்சம் அதிகமாக தன்னை பற்றி காட்டிக்கிற அதிகாரிகள் இருப்பாங்கல்ல. ஒரு காவல்துறை அதிகாரி அவசரமாக ஓடிப்போய் அந்த கேட் கீப்பரை கேட்டை தரங்கிறாரு. இவர் பார்த்துட்டார், இந்த அவனை கூப்பிடுங்கிறாரு. பக்கத்தில் போயிட்டான். என்ன கேட்டை திறக்க சொல்லியா? ஆமாம். ரயிலில் அடிபட்டு நான் சாகணும்னு நினைக்கிறியா? இல்லை, உனக்கு என்ன நோக்கம்னு எனக்கு புரியல. ஆமாம், அப்படியே ஐயாண்ணா இந்தா ரயில் போகிற பொழுது மக்கள் யாரும் அதில் மாட்டிக்கூடா, கார் எதுவும் போகக்கூடாது, அதுக்கு தானே அதை கேட்டு போட்டிருக்கு, அதுக்கு தானே அவனை வேலைக்கு வச்சிருக்கு. அவனை போய் திறங்கிறிய? எஸ்பி போய் ஐயாண்ணா இவனை வேற எதுக்காக அது மாற்றின ஊரை கெடுத்துப்படுவான்ட்டாரு. இவன் ஊருக்குள்ளே வச்சிருக்கிறாதான் இங்கே இவன் தப்பு பண்ணிவிடுவான். பார்க்குறாரு பாருங்க. கேட்டு திறந்து இல்லை, கார் கடந்து போகுது, போக விடலை, கார் நிறுத்தினார், இறங்கினார். அந்த கேட் கீப்பருக்கு வேத்து, வாண்ணே நீ பண்ணதான் சரி, ஜனாதிபதியாக வந்தால் நீ திறக்கப்படாதுன்னு, இந்த இடத்துக்கு நீ தான் எஜமான், நான் இல்லைன்னு. நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் இந்த கேட்டுக்கு யார் எல்லாம்? நீ தான் முதலமைச்சர், பிரதம மந்திரி, ஜனாதிபதி. நான் வரட்டுமா? பயப்படாத. கேட்ட உடைச்சிருவானே. இது வெளியேன்னா வேற, இது பொதிகை, ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். இது அரசினர், அது வேற சிரமமாக என்ன போயிட்டார். அங்கே தாங்க சேர்மாதேவியில் தான் ஒரு ரயில்வே கேட்டில் நிற்கிறாரு. இந்த ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனை கூப்பிட்றாரு, என்ன மாடு மேய்க்கிற, பள்ளிக்கூடம் போலையாங்க. அவனுக்கு இவரை தெரியாது. சினிமாவில் நடித்தா முதலமைச்சராக இருக்கிறாரு, அவனுக்கு அடையாளம் தெரியாது. அதனால் அவன் என்ன பண்ணா, பள்ளிக்கூடத்துக்கு போனால் யார் யார் கஞ்சி ஊற்றுவான்றான் இவரை. அப்பவும் ஒரு அதிகாரி அந்த பையன்ட்ட போய் ஏன்னா இவர் நிறுத்துன்னு, அவனுக்கு என்ன தெரியுமா, என்ன நீ அவன்கிட்ட கோவப்படுற? அவனுக்கு அவன் நாட்டு முதலமைச்சரே தெரியலன்னா அவன் எவ்வளவு கேவலமான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கா, அதுக்கு நம்மளாடா பொறுப்பு, நீ அவன்கிட்ட எப்படா கோவப்படலாம்? கேட்டாரு, கஞ்சி ஊத்துனா பள்ளிக்கூடம் போவியா? அவன் ஏறாருங்க பார்த்தான், அவரை கஞ்சி நீங்க ஊத்துறீங்க போயான்ட்டான். அவனுக்கு தெரியாது, சிரிக்கிறாரு. நேர சென்னைக்கு வந்த உடனே NT சுந்தரவடிவேலுவை கூப்பிட்டு, இந்தாப்பா சோறு இல்லாமல் பல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கிறான், ஒரு நேரம் சோறு போட்டு அவனை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கணும், ஏழை விட்டு பிள்ளைய, அதுக்கு ஏதாவது திட்டம் கூடங்கிறார். 2 நாளுக்கு மதிய உணவு திட்டம் யார்? NTS கொடுக்குறாரு. புரியுதா? எப்படி ஆழவர்? சின்ன சின்ன விஷயங்கள் நான் பார்த்துக்கேன். ரொம்ப நகைச்சுவை உணர்வு உண்டவர். திருப்பூருக்கு போயிருக்கார், இப்பவும் இருக்கார் சத்தார். என்ன ரகு சத்தார்னு இன்னொரு புகைப்படம் நம்பர், ரொம்ப வயசாகிட்டு இருக்கிறாரு. ஒரு இஸ்லாமிய, நல்ல கருப்பாக இருப்பார். கருப்புனா சரியான கருப்பு. பெரியவர் பேசியிருக்கார், ஒரு 10 இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறார். யார்? சத்தார். இவர் திடீர்னு நிறுத்திட்டார், பேச்சை நிறுத்திட்டு, இப்போ எதுக்கு என்ன இவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிற, என்னையும் எவனாவது பார்க்க போகிறானாங்கிறாரு. அவரும் கருப்பு இவரும் கருப்பா, என்னது போட்டு இவ்வளோ சிரமம்? 10,000 பேர் சிரிக்கிறான் திருப்பூர் மக்கள். பாருங்க அவர் எவ்வளோ சாதனை. நிறுத்தினேன் 10 எடுக்கிறாங்க. அந்த நகைச்சுவை உணர்வு. அது மாதிரி அலைவோசை பத்திரிகை பத்திரிகை அவர்கிட்ட ஒரு சிறப்புங்க, தினசரி பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறார், பத்திரிகையாளரோட கலந்து பேசியிருக்கிறார். பல உண்மைகளை பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுவாராம், மறைக்க மாட்டார், எல்லாம் சொல்லிட்டு அந்த 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 அவங்க 2 பேருக்கும் இந்த நேர்மையான தொடர்பை பாருங்க. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் சொல்லுவாரா, எப்பா எதுவும் பத்திரிகையில் போட்டுறாங்கன்னு பாரு, ஒருத்தரும் போட மாட்டாங்க. இந்த கட்டுப்பாடு, ஐயா அந்த செய்தி வேணாமே நான் சொல்கிறேன் அப்போ போடு. அப்போ ஒரு தடவை எல்லா நிருபர்களும் போனால் இந்த அலைவாசி நிருபர் என்ன பண்ணியிருக்காரு, அவசரமாக நாற்காலி எடுத்து ஒரு பக்கத்தில் உட்காரணும், நாற்காலி எடுத்து இருந்த ஒரு டேபிளில் தட்டி தடுமாறி கிடுமாறி விழுந்த உடனே ஒரு சிரிச்சு கேட்டுக்காரு, என்ன அலை ரொம்ப வேகமாக அடிச்சிருச்சான்னா அலை. அப்புறம் இன்னொரு நிருபர் சொல்லியிருக்காரு, ஐயா கள்ளு கடையெல்லாம் திறந்துடலான்ட்டு. எதுக்குன்னு, உணவு பற்றாக்குறை தீர்ந்துடும் இருக்காரு. அது எப்படி தீரும்னு இருக்காரு. கள்ளு குடிச்சிட்டானா பசிக்காதுன்னு இருக்கிறாரு. அது உனக்கு எப்படி தெரியும்னு இருக்காரு. அது உனக்கு எப்படி சொல்லு. என்ன ஒரு அற்புதமான தலைவர். நேர்மை நாணயம் ஒழுக்கம்லாம் அவருக்கு பிறப்புறவன். ஒரு தலைவன் என்பவன் தன்னோடு இருப்பவன் பாராட்டப்படுகிற பொழுது தாயை போல அதை கண்டு மகிழ வேண்டும். இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய்னு வள்ளுவ பேராசான் சொன்னானே. அவர் இதே மதுரையில் தான் பேசும்போது சொல்லியிருக்கிறார், இந்த என்னையே பாராட்டாதாங்க, என்ன இந்த கக்கனை பாராட்டுங்க, ஏழை தாழ்த்தப்பட்டவன் பொண்டாட்டி பிள்ளையோட நேர்மையா இருக்கான்னு. எனக்கு தான் பொண்டாட்டி பிள்ளை கிடையாது, இருந்தா எவனாவது தப்பு பண்ணி தொலைச்சிருப்பான். பொண்டாட்டி பிள்ளையோட நேர்மையா இருக்கிறான், அவனை பாராட்டு.
அவருக்கு என்ன ஒரு உணர்வு இருந்தால் முதல்ல இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பரமேஸ்வரன் ஒரு தாழ்த்தப்பட்டவரை போட்டார். ஏன் தெரியுமா? வைத்தியநாதையர் மதுரையில் வைத்தியநாதையர் தானே கூட்டு போனார் கோயிலுக்குள்ளே முதல்ல தாழ்த்தப்பட்டவர்களை. அதுக்கு தேவர் முழு பாதுகாப்பு கொடுத்தாருல. வைத்தியநாதையருக்கு பிரச்சனை வரும்னு முத்துராமலிங்க தேவர் தான் நான் ஆள் தரேன், நீ கவலைப்படாத கூட்டு போன்னு சொன்னார். கேட்டிங்களா? அந்த அந்த இந்த மதுரையில் தான் அது நடந்தது. இவர் மனசுக்குள்ளே, காமராஜர் மனசுக்குள்ளே என்ன நினைப்பு, இவங்களை விடுறதுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கல்ல, ஒரு அரிஜனையே மந்திரி ஆகிட்டா அவன் எல்லா கோயிலும் வரவேற்று தானே தீரணும். பரமேஸ்வரன் அவர் நேர்மையாக இருந்ததுதாருங்க. நான் காமராஜரை பற்றியே சொல்ல வேண்டாம், அவர்கிட்ட அமைச்சர்களாக இருந்தவங்களை சொன்னாலே போதும் அவர் நேர்மை தெரியும். கக்கன் இந்த ராஜாஜி அரசினர் மருத்துவமனையில் பொது மக்களோடு தானே படுத்து கிடந்தார் நோயாளியா. 1963 என் தலைவர் காமராஜர் சொன்னார, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தானே கக்கனுக்கு எல்லா வசதியும் பண்ணார். 63 எம்ஜிஆர் என்ன சொன்னார், என் தலைவர் காமராஜர்னார். காமராஜர் பிறந்த நாளில் வேணாம், அது பெரிய சர்ச்சை. 63 சொன்னார் எம்ஜிஆர். அதனால தான் எம்ஜிஆர் எவரை தன் தலைவனாக தன் மனதிலே நினைத்திருந்தாரோ அந்த தலைவன் கொண்டு வந்த மதிய உணவை சத்துணவாக மாற்றினார் எம்ஜிஆர். அதை மனசிலே வச்சிருந்தது காமராஜ் மேல இருந்த பற்று. என்ன தலைவர் தோத்து போயிட்டார் 67. பார்க்க போறவன்லாம் ஆள்றான், அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. என்னையா தோத்துட்டீங்கன்னு? இதுக்கு தானே ஜனநாயகம் கொண்டு வந்தோம், இதுக்கு தானே சுதந்திரம் வாங்கினோம். நம்ம தேர்தல் நேர்மையாக நடத்திருக்கோங்கிறது நான் தோத்ததிலே தெரியுதா இல்லையா? உட்ரா போ, தோத்துட்டோம். ஐயா வெடி போடுறாங்க ஐயாங்கிறான் ஒருத்தன் போய். ஏன்னா காமராஜர் வீட்டுனாலே வெடி போடுறாங்க, உள்ளே போய் சொல்கிறான், சிரிக்கிறாரு. போன தடவை நீ போட்டே இல்லை, இப்போ அவன் போடுறான். நான் முதல்ல சொன்னேன், மனுஷனாக இருந்தால் தான் இதெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் மனுஷங்களை பூரா மனுஷங்களாக நினச்சிடக்கூடாது. நீ எது நினைக்கலாமா? அப்படி கூடவே கூடாது இல்லையா? ஒரு சாமியார் இருந்து இப்படி தான் வடலூரில் போகிறவனெல்லாம் அந்த நரி போதுன்னு இருக்கான் ஒரு ஆளை. இது புலி, இது சிங்கம்னு. வள்ளலார் போகும்போது அந்த ஒரு மனுஷன் போகிறான் இருக்கான். வள்ளலார் போகும்போது அவர் மனுஷன். உடம்பால் மனுஷன் பார்த்துடக்கூடாது, உள்ளத்தால். எப்படி ஆழ வருது?